ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி டெக்ஸ்ட் புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதோட லாஸ்ட் சாப்டர் 6 வந்து பாப்புலேஷன் டீல் பண்ணுது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டடி படியில் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட்னு சொல்லி 5 மெயின் சப்ஜெக்டை வந்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ், ஸோ ரெண்டையும் வந்து ஒன்றா வந்து எடுக்கிறது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் என்சிஆர்டிஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் ஸோ இந்த மாதிரி லைனாக கவர் பண்ணுவேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி இருக்குது இல்லையா, ஸோ ஜியாகிரஃபி வந்து 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிலேருந்து 12th வரைக்கும் வந்து உங்களுக்கு முடிச்சிருவோம். ஸோ இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கு. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் இதோடு முடிஞ்சிடும். அப்புறம் 10th 11th 12th 3 டெக்ஸ்ட் புக்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட் புக்னால் 3 டெக்ஸ்ட் புக் கிடையாது, 11th 12thலேயே வந்து உங்களுக்கு 3 டெக்ஸ்ட் புக் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிசிலேயே அவங்கள இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எப்படி டீகோட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அதையும் வந்து இதே மாதிரி வந்து எடுப்பேன். ஸோ இதே மாதிரி ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன்னு சொல்லி செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் தனித்தனி சிலபஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இதெல்லாம் கவர் பண்ணுவேன். கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறது வந்து கீழே டெமோ கிளாஸஸ் நிறைய போட்டிருப்பேன். கீழே பார்த்திங்கன்னா சங்கர் கணேஷோட எக்கனாமிக்ஸ் புக் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி வந்து போட்டிருப்பேன். ஹிஸ்ட்ரி வந்து ஸ்பெக்ட்ரம்லேருந்து போட்டிருப்பேன். அண்ட் ஜியாகிரஃபி இதோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் நிறையா டெமோ வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு 4-5 டெமோ வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் இன்னமும் போடுவேன் டெமோ வீடியோஸ் மட்டும். பட் இந்த கோர்ஸை ஃபுல்லாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் 2021 நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்சிஆர்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நீங்கள் படிக்கக்கூடாது. ஸோ ஏனோ தானோ அப்படின்னு படிச்சுட்டு போனீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சக்கப்புறம் தான் அதோட இம்பேக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இதை படிச்சிருக்கலாமே, அதை படிச்சிருக்கலாமே நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காஸ்க்காக தான் இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் வந்து ஜியாகிரஃபி வந்து நான் இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, 6th-லேருந்து 12th வரைக்கும் அண்ட் ஜிசிலேயும். இது இல்லாமல் சில நடுவில் நிறைய வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியாது. இப்போ ஐடிசிசெட், எல் நீனோ, லா நீனா இதெல்லாம் எத்தனை தடவை படிச்சிங்கனாலும் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக வந்து ட்ரிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ஜியாகிரஃபி ஷார்ட் நோட்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஐடிசிசெட்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்போ நம்ம கோர்ஸ்குள்ளே போயிடலாம். என் கோர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அன்அகாடமியில் ஃப்ரீ கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எப்படி வந்து அட்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்அகாடமியோட லைவ் கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அன்அகாடமியோட ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ கோர்சஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாப்அப் பாக்ஸ் வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்அகாடமி ஆப் யூஸர் அப்படின்னா தான் இப்படி வரும். அண்ட் இந்த இடத்துல வந்து என்னோட நேம் ஷிஃப்னாஸ், SHIFNAS அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி அன்லாக்கிங் யுவர் பிளான். ஸோ நிறைய ஃப்ரீ லைவ் கிளாஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கான டார்கெட் 140+ அப்படிங்கிற ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எவ்ரிடே 4 PM அவங்களோட ஆப்குள்ளே போய் நீங்கள் இந்த லைவ் கிளாஸஸை டாப் 10 எஜுகேட்டர்ஸ் டீச் பண்ணுறதை வச்சு பார்த்துக்கலாம். அண்ட் இது இல்லாமல் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு ஃப்ரீ ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு. ஸோ 3 மாக் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்போனா December 13, 2027. இது 3 நீங்கள் அட்டென்ட் பண்ணி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃப்ரீ அனாலிசிஸ் ஃபார் ஈச் மாக் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் ஆல் இண்டியா தமிழ்நாடு ரேங்கிங்கும் வந்துடும் நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிங்கன்னா. அண்ட் ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் கீயும் கொடுத்துருவாங்க, எக்ஸ்ப்ளனேஷனும் அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணணும்னா கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான என்ரோல்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 AM-லேருந்து 1 PM வரைக்கும் இந்த 3 டெஸ்ட்டும் December 13, 20 and 27 நடக்கிற 3 டெஸ்ட்டும் 10 AM to 1 PM அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன், நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் சாப்டர் ஜியாகிரஃபி என்சிஆர்டியில். ஸோ இங்கே பாருங்கள், கேன் யூ இமேஜின் வேர்ல்ட் விதவுட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Who would have utilized the resources and created social and cultural environment? The people are important to develop the economy and the society சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட எக்கனாமியாக இருக்கட்டும், உங்களோட சொசைட்டியாக இருக்கட்டும், டெவலப் பண்ணுறதுக்கு வந்து மக்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. And the people make and use resources and are themselves resources. நம்மளே human resourcesனு சொல்லுவோம் நம்மளையே, with varying quality. Coal is but a piece of rock until people were able to invent technology to obtain it and make it resource. ஸோ கோல் வந்து ஒரு சும்மா ஒரு ராக், ஒரு கல் தான். பட் அதை வந்து நம்ம டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரிசோர்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படி தான் அது வந்து கோல் வந்து ரிசோர்ஸாக மாறுது. ரிசோர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள். ஸோ நேச்சுரல் ஈவெண்ட்ஸ் லைக் ஃப்ளட், அப்புறம் சுனாமி became a disaster only when they affect a crowded village or a town.
ஸோ இந்த ஃப்ளட்டோ இந்த சுனாமியாக இருக்கட்டும், ஸோ அந்த இடம் வந்து க்ரௌடடாக இருந்தால் மட்டும்தான் அதோட இம்பேக்ட் அதிகமாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லைன்னா அதை பற்றி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. Hence, population is pivotal element in social studies ன்னு சொல்கிறாங்க. It is a point of reference from which all other elements are observed and from which they derive significance and meaningனு சொல்கிறாங்க. So, resources, calamities, disasters are all meaningful only in relation to human beings. So, human beings இருந்தால் தான் இதெல்லாம் வந்து உங்களால் இது ஒரு ரிசோர்ஸ், இது ஒரு calamity, இது ஒரு டிசாஸ்டர்னு நீங்கள் நேம் பண்ண முடியும். Their numbers, distribution, growth and characteristics are or qualities provide the basic background for understanding and appreciating all aspects of the environment. ஸோ இங்கே பாப்புலேஷன் பற்றி பேசியிருக்காங்க, எவ்வளோ இருக்காங்க, எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க, க்ரோத் எப்படி இருக்குது, போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி இருக்குது, அவங்க கேரக்டரிஸ்டிக் ஒரு இடத்துலையும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருப்பாங்க பீப்புள். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா வந்து என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே நம்மளோட ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் எர்த்ஸ் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம ப்ரொடியூஸும் பண்ணுறோம், அதை ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயத்தை கன்சியூமும் பண்ணுறோம். And therefore, it is important to know how many people are there in a country. ஸோ ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளை சுற்றி எவ்வளோ ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் ஆகுதுன்னு தெரியும். Where do they live, how and why their numbers are increasing and what are their characteristics. The census of India provides us information regarding the population of a country. இப்போ நம்மளுக்கு வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் இருக்கிறாங்க. அதேமாதிரி லைஃப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சென்சஸ் இருப்பாங்க. லைஃப் ஸ்டாக் சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. Okay, we are primarily concerned with three major questions about population. One, population size and distribution. So population size and distribution, how many people are there and அவங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. Population growth and process of population change அப்படிங்கிறது. How has the population grown, எப்படி வந்து population grow ஆயிருக்கு and change through the time. ஸோ போன வருஷம் இந்த வருஷம் ஸோ கம்பேர் பண்ணுறீங்களா, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸோ 2010 வந்து 11 எடுக்கிறீங்கன்னா 2021 பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்பீங்க. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குவாலிட்டிஸ் of population. Characteristics in the sense வந்து ஏஜ் என்ன, ஏஜ் குரூப்பில் இந்த ஏஜ் குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த செக்ஸில் மெயிலாக ஃபீமேலாக, காம்போசிஷனில் எவ்வளோ இருக்காங்க, லிட்ரஸி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, ஆக்குபேஷன் எப்படி, அப்புறம் வந்து ஹெல்த் கண்டிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் சொல்லுவாங்க. பாப்புலேஷன் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் பாப்புலேஷன் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பை நம்பர்ஸ்ன்னு பாருங்கள். ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 2011 ஸோ சென்சஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ 1210.6 மில்லியன் இருந்திருக்கு, விச் அக்கௌண்டட் ஃபார் 17.5% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் பாப்புலேட்டட் கண்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து இந்தியா. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 100% 17.5% வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ சைனா வந்து 20% வருவாங்க. ஸோ தீஸ் 1.21 பில்லியன் பீப்புள் ஆர் அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இவங்க வந்து ரொம்ப அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏன்னா உங்களுக்கே தெரியும், மவுண்டன் ரீஜனில் நிறைய பேர் வாழ மாட்டாங்க, பிளெயின்ஸ் நிறைய பேர் வாழ்வாங்க. அண்ட் okay, next 2011 census data revealed that Uttar Pradesh with a population size of 199 million is the most populous state in India. So இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உத்தர பிரதேஷ் தான் வந்து மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அண்ட் உத்தர பிரதேஷ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 16% ஆஃப் த கண்ட்ரிஸ் பாப்புலேஷன். ஸோ இந்தியாவில் 100% பாப்புலேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் 16% எங்கே இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷில் தான் இருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் த ஹிமாலயன் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம், ஸோ சிக்கிம் போயிட்டிங்கன்னா வந்து இப்படி தான் சிக்கிம் இருக்கும், ஹேஸ் அ பாப்புலேஷன் ஆஃப் 0.6 மில்லியன். லக்ஷதீப் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க, 64,429 பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் லிவ்ஸ் ஜஸ்ட் இன் 5 ஸ்டேட்ஸ். ஸோ 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வெறும் 5 ஸ்டேட்ஸில் மட்டும் தான் இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், அப்புறம் மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ், அவ்வளோதான். ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸ் தான். ராஜஸ்தான் வந்து பிக்கஸ்ட் ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஏரியா வைஸில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இங்கே வந்து 5.5% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் இங்கே இருக்காங்க ராஜஸ்தான்லன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ், இந்த பாயிண்ட்டு, இந்த 16% ஞாபகம் வச்சுக்கணுமானா இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் 17%, சைனா வந்து 20% சொன்ன பார்த்தீங்களா, அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவிலே வந்து உத்தரப்பிரதேஷ் தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்பில் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்தியாஸ் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பை டென்சிட்டி. ஸோ டென்சிட்டினா வந்து ஒரு ஏரியாக்குள்ளே எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அதுதான் டென்சிட்டி. சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி ப்ரொவைட்ஸ் அ பெட்டர் பிக்சர் ஆஃப் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஏரியாவில் எப்படி இருக்காங்க, இது கிட்ட ஏரியாவில் எவ்வளோ இருக்காங்க, ஸோ அதை வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி is calculated as the number of persons per unit area. நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்லி பங்களாதேஷ் அண்ட் ஜப்பான் ஹேவ் ஹையர் ஆவரேஜ் பாப்புலேஷன் டென்சிட்டிஸ் தேன் இந்தியா. அண்ட் ஓகே, இது வந்து டூ யூ நோல கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து the population density of India in the year 2011 was 382 persons per square kilometer. ஸோ ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக
அதில் வந்து 382 பீப்புள் வந்து இதில் இருந்திருக்காங்க அண்ட் டென்சிட்டிஸ் வேரி ஃப்ரம் இப்போ பீகார் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்டேட் வைஸில் வந்து அதிகம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 1102 பீப்புள் வந்து இருந்திருக்காங்க டு ஒன்லி 17%. அதே அருணாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்கன்னா 17 பீப்புள் தான் இருந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸில் கேட்பாங்க. ஸோ ஜியாகிரஃபி டெஸ்ட் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பீகார் தான் இருக்கிறதுலே அதிகம். யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தீங்கன்னா டெல்லி தான் ரொம்ப அதிகம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெல்லி தான் ரொம்ப அதிகம். சரிங்களா? And a study figure shows that the pattern of uneven distribution of population densities at state level னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. So note the states with population densities below 250 persons per square kilometer. ஸோ 250 கீழே இருக்கிறது வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு 382 இருக்குது இந்தியாவில். 250 கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரக்கட் டெரெயினாக இருக்கும், இல்லைனா வந்து அன்ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட்னா வந்து அந்த இடத்துல ரிசோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விச் ஸ்டேட்ஸ் ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த டெசர்ட் பக்கம், இந்த மவுண்டன் ரீஜன் பக்கம், இந்த இடத்துலலாம் வந்து ஹிமாலயன் ரீஜன், ஸோ இந்த இடத்துலலாம் வந்து கம்மியாக இருக்கும். So Assam and the most of the peninsula states have moderate population சொல்லியிருக்காங்க. And hilly, dissected and rocky nature of the terrain, moderate to low rainfall, shallow and less fertile soil have influenced population சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃபர்டைல் சாயில் கம்மியாக இருக்கும், லோ ரெயின்ஃபாலாக இருந்தால், டெரெயின் வந்து ரொம்ப ரக்கடாக இருந்துச்சுன்னா, ராக்கியாக இருந்துச்சுன்னா, ஹில்லி ஏரியாவாக இருந்தால் அந்த இடத்துல பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளெயின்ஸ்லையும் கேரளாலையும் இந்த சவுத் ஹேவ் ஹை டு வெரி ஹை பாப்புலேஷன் டென்சிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே ஃப்ளாட் பிளெயின்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபர்டைல் சாயில் உங்களுக்கு கிடைக்குது, அபண்டன்ட் ரெயின்ஃபால் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்ச். எப்படி வந்து பாப்புலேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, க்ரோ எப்படி ஆயிருக்கு. ஸோ பாப்புலேஷன் இஸ் அ டைனமிக் ஃபினாமினன். டைனமிக்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸ்டாட்டிக்னா ஒரே மாதிரி இருக்கும். த நம்பர், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த இன்டராக்ஷன் ஆஃப் த 3 ப்ராசஸ். ஸோ எப்படி வந்து பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகும்னா பர்த், டெத், மைக்ரேஷன், இதை வச்சு தான் பாப்புலேஷன் சேஞ்ச் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷன் க்ரோத் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த க்ரோத் ஆஃப் த பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி, டெரிட்டரி டியூரிங் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் எடுத்து அங்கே எவ்வளோ வந்து இன்ஹாபிட்டன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது. ஒரு 10 வருஷம், ஸோ அதில் தான் சென்சஸ் எடுப்போம். ஸோ சச் அ சேஞ்ச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் 2 waysன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் பர் இயர். ஸோ அப்சல்யூட் நம்பர்ஸ்னால் இப்போ 11 பேர் இந்த ஸ்டேட் விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இல்லை வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் பர் இயர்னா போன வருஷம் 7% இருந்திருக்காங்க, இந்த வருஷம் 8% என் ஸ்டேட்டில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறது. ஸோ த அப்சல்யூட் நம்பர்ஸ் ஆடட் ஈச் இயர் ஆர் டெக்கேட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் இன்க்ரீஸ். இட் இஸ் obtained by simply subtracting the earlier population. ஸோ பார்த்தீங்கன்னா 2011 என்ன பாப்புலேஷன் இருந்தோ, அது 2001 என்ன பாப்புலேஷன் இருந்ததோ, டேட் 2011 வந்து பாப்புலேஷன் எவ்வளோ வந்து நம்பர்ஸில் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் இன்க்ரீஸ். ஸோ நம்பரை ஆட் பண்ணி விட்ருவாங்க. த ரேட் ஆர் த பேஸ் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் இஸ் த அதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஸோ எப்படி வந்து எந்த ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டடிட் இன் % per annum. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், a rate of increase of 2% per annum means that in a given year there was an increase of 2% for every 100% in the base population. ஸோ 100 மக்கள், நீங்கள் 100 பீப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2% பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து 102 பீப்புள் வந்து இப்போ இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த பேஸ் பாப்புலேஷன் சொல்லுவாங்க 100. ஸோ திஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் ஆனுவல் க்ரோத் ரேட். ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து பர்சன்டேஜில் எடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்தியாஸ் population has been steadily increasing from 361 million. ஸோ 1951 பார்த்தீங்கன்னா 361 million இருந்தாங்க, to 1210 million in 2011 பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 1210 million ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க, ஃபிகர் நாட் நீடட். நெக்ஸ்ட், சின்ஸ் 1981 however the rate of growth started declining gradually. ஸோ இந்த 1981க்கு அப்புறம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஓகே, 1981க்கு அப்புறம் வந்து நம்மளோட ரேட் ஆஃப் க்ரோத்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லையா, ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ ரேட் ஆஃப் க்ரோத் வந்து பர்சன்டேஜில் எடுப்பாங்க, அது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் பர்த் ரேட்ஸ் டிக்ளைன் ரேப்பிட்லி. ஸோ இந்த 1980s பக்கம்லாம் வந்து பர்த் ரேட் ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருச்சு. ஸ்டில் 182 million people were added to the population in the 1990s alone. ஸோ அப்படி இருந்தும் பர்த் ரேட் வந்து நிறைய குழந்தைங்க இறந்தாலும் வந்து லைக் கிட்டத்தட்ட வந்து லைக் பார்த்திங்கன்னா த எக்ஸாக்ட் டேர்ம் வந்து 182 million people வந்து they were added 1990s வந்து. அண்ட் ஆனுவல் அடிஷன் லார்ஜர் தேன் ஈவன் பிஃபோர். ஆனாலும்
முந்தின 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த இது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. இட் இஸ் எசென்ஷியல் டு ரியலைஸ் தட் இந்தியா ஹாஸ் a very large population. When a low annual rate is applied to a very large population, it yields a large absolute increase. ஸோ என்னதான் வந்து பர்த் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் 1981 உங்களுக்கு பர்த் ரேட் வந்து கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் 1990s 132 மில்லியன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அப்சல்யூட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ when more than a billion people increase even at a lower rate, the total number being added becomes very large. ஸோ நம்பர் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா இவங்க அதிகமாக மில்லியன் ஆட் ஆகுறீங்களா, பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும், பட் நீங்கள் நம்பர் வைஸ் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியாஸ் ஆனுவல் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இஸ் லார்ஜ் enough to neutralize efforts to conserve the resource endowment and environment. ஸோ இந்தியா வந்து ஆனுவலாக வந்து பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸிங் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. த டிக்ளைனிங் ட்ரெண்ட் ஆஃப் த க்ரோத் ரேட் இஸ் இண்டீட் அ பாசிட்டிவ் இண்டிகேட்டர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா க்ரோத் ரேட் இருக்குது இல்லையா, ஸோ இந்தியா வந்து ஆல்ரெடி பாப்புலேஷன் அதிகம், ஸோ நம்மளோட க்ரோத் ரேட் வந்து இந்த பர்சன்டேஜ் வைஸ் வந்து கம்மியாகணும். ஸோ இந்த டிக்ளைனிங் ட்ரெண்ட் வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ பாசிட்டிவ் இண்டிகேட்டர் ஆஃப் த எஃபர்ட்ஸ் ஆஃப் பர்த் கண்ட்ரோல். ஸோ பர்த் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கும் இந்தியாவில். ஒரு குடும்பத்தில் வந்து 5, 6, 10 சில்ட்ரன்னு பிறப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆகும்போது வந்து நம்மளோட க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம பர்த் கண்ட்ரோல் பண்ணணும். டெஸ்பைட் தட் த டோட்டல் அடிஷன்ஸ் டு த பாப்புலேஷன் பேஸ் கண்டினியூ டு க்ரோ. இருந்தாலும் நம்ம அந்த 100 அப்படி வச்சு 2%, 3% இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் இந்தியா மே ஓவர்டேக் சைனா அண்ட் 2045 ஓவர்டேக் பண்ணிடுவோங்கிறாங்க டு பிகம் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஃப்ரீ ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியோட T20 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். ஸோ எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 8 PM அவங்களோட ஆப்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து டெய்லி டைம் டேபிள் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மண்டே ஹிஸ்ட்ரினா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். இது குரூப் 1க்கு மட்டும் இல்லை 2 and 4க்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரிடே 8 PM உள்ளே போய் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் வந்து TNUSRB காவலர் முழு மாதிரி தேர்வு 2020 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா மாதிரி தேர்வு நாள் வந்து December 9. ஸோ December 9 தான் வந்து மாதிரி தேர்வு நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணும். நேரம் வந்து 7 மணிலேருந்து 8:30 மணி. ஸோ PM பார்த்துக்கோங்க, காலையில் நைட்டு. தேர்வுக்கு பிறகு இலவச கலந்தாய்வு வகுப்பு. ஸோ உங்களுக்கு வந்து தேர்வுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்ச். ஸோ எப்படி வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ப்ராசஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்ச் க்ரோத் எப்படி நடக்குதுன்னா தேர் ஆர் 3 மேஜர் ப்ராசஸ் இந்த சேஞ்ச். ஒரு பாப்புலேஷனில் ஒரு சேஞ்ச் நடக்கும்னா 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பர்த் ரேட், இன்னொரு டெத் ரேட், இன்னொன்று மைக்ரேஷன். ஸோ பர்த் ரேட்னா என்னென்னா நம்பர் ஆஃப் லைவ் பர்த்ஸ் per 1000 person. ஸோ 1000 person எடுத்துப்பாங்க, அதில் எவ்வளோ வந்து லைவ் குழந்தைங்கள் வந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மேஜர் காம்போனன்ட். ஏன்னா வந்து இந்தியாவில் உங்களுக்கே தெரியும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குன்னு. பர்த் ரேட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பின் ஹையர் than the டெத் ரேட். ஸோ டெத் ரேட்டும் பர்த் ரேட்டும் கம்பேர் பண்ண பர்த் ரேட் நிறையா பேர் வந்து பிறக்கிறாங்க. டெத் ரேட் பார்த்தீங்கன்னா இஸ் நம்பர் ஆஃப் டெத்ஸ். அதே மாதிரி per 1000 person per yearக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது. த மெயின் காஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் growth ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஹேஸ் பின் த ரேபிட் டிக்ளைன் இந்த டெத் ரேட்ஸ். நான் சொன்ன மாதிரி டெத் ரேட் வந்து இந்தியாவில் குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் மெடிக்கல் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அதெல்லாம். So till 1980, high birth rates and declining death rates had led to a large difference between birth rates and death rate. இப்போ birth rate to death rate நீங்கள் calculate பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், birth rate அதிகமாக இருக்கும், அது death rate ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துடும் birth rateக்கும் death rateக்கும். Since 1981, birth rates have also started declining gradually, resulting in a gradual decline in the rate of population growth. அப்புறம் 1981 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த birth rate நிறைய பேர் பிறக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதுக்கப்புறம் நிறைய டிசீஸ் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பர்த் ரேட்டும் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது, டெத் ரேட்டும் வந்து அப்படி இருந்தது. அப்போ இதுக்கும் கேப் வந்து பிரிட்ஜ் ஆயிடும். நெக்ஸ்ட் அதனால் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவல் டிக்ளைன் ஆயிடுச்சு நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத்தில். ஏன்னா பர்த் ரேட் கம்மியாகிட்டு வருது இல்லையா. ஸோ த தேர்ட் ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக்ரேஷன். ஸோ ஒருத்தர் வந்து இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு எப்படி போகிறாரு, அந்த ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு எப்படி போகிறாரு. ஸோ 2 டைப் ஆஃப் மைக்ரேஷன் இருக்குது. ஸோ மைக்ரேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ். ஸோ ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு டெரிட்டரி, இன்னொரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜன் போகிறது. ஸோ மைக்ரேஷன்ஸ் கேன் பி இன்டர்னல், ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே போகிறது, இல்லை வந்து இங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறது, இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் மைக்ரேஷன் டஸ் நாட் சேஞ்ச் த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன்.
பாப்புலேஷன். நம்ம பாப்புலேஷன் சைஸ் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இந்தியா முழுக்க தான் நம்மளோட சென்சஸ் எடுப்போம். பட் இன்ஃப்ளூயன்சஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாப்புலேஷன் வித் த நேஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை இங்கேருந்து அவர் இங்கே போவார். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாறுது இல்லையா? ஸோ மைக்ரேஷன் பிளேஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் சேஞ்சிங் த காம்போசிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனோட காம்போசிஷனும் டிஸ்ட்ரிபியூஷனும் மாற்றுறதுக்கு வந்து இந்த மைக்ரேஷன் வந்து லைக் இட் இஸ் அ மேஜர் ஃபேக்டருங்கிறாங்க. In India, most migrations have been from rural to urban. இது ரொம்ப முக்கியம், நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸில் கேட்பாங்க. மைக்ரேஷன் வந்து நிறைய இடத்துல ரூரல் டு அர்பன், ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு தான் போகிறாங்க இந்தியாவில். பிகாஸ் ஏன்னா இது வந்து புஷ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் புஷ் ஃபேக்டர், புல் ஃபேக்டர் அப்படிங்கிறது. இப்போ இங்கே ஒரு அர்பன் ஏரியா இருக்குது, இங்கே ரூரல் ஏரியா இருக்குது. நீங்கள் வந்து இந்த கிராமத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அர்பனில் வந்து நல்ல வந்து வேலை வாய்ப்பு, இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனால் இங்கே வந்து உங்களோட கிராமத்தில் உங்களோட தோட்டத்தில் தான் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் படித்ததுக்கு வந்து அங்கே நல்ல வேலை வாய்ப்பு தரேன், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணும் உங்களை. அதனால் இங்கே வந்து இந்த ரூரல் ஏரியாவிலேருந்து இங்கே உங்களை புஷ் பண்ணுது அது. ஸோ புஷ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் புஷ்ஷிங் யூ ஃப்ரம் ரூரல் டு அர்பன். ஸோ பிகாஸ் ஆஃப் த புஷ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். உங்களை ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு தள்ளுது. ஸோ புஷ் அப்படிங்கிறது தள்ளுது அப்படிங்கிறது. ஸோ தீஸ் ஆர் அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ரூரல் ஏரியாவில் பாவர்ட்டி இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட், படித்ததுக்கும் உங்களுக்கு வேலை இருக்காது. அண்ட் த புல் ஆஃப் த சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பெட்டர் கண்டிஷன். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களை வந்து இது புஷ் பண்ணும். புல் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைக் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாவில் நல்லா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்ல ஒரு லிவிங் கண்டிஷன், இதெல்லாம் பார்த்து உங்களை புல் பண்ணும், ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் புஷ் ஃபேக்டர், இதுதான் புல் ஃபேக்டர். நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை புஷ் பண்ணும். அதே நீங்கள் ஒரு அர்பன் ஏரியாவில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் புல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புஷ் ஃபேக்டர் புல் ஃபேக்டர் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து மைக்ரேஷன். ஸோ இதனால தான் மைக்ரேஷன் நடக்கும், இந்த புஷ் ஃபேக்டர் புல் ஃபேக்டர்னால. So migration is an important determinant of population change in சொல்றாங்க. It changes not only the population size but also the population composition of urban and rural population. So நிறைய பேர் வந்து rural to urban போகிறாங்க, அப்போ இந்த காம்போசிஷனை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஜ், செக்ஸ், காம்போசிஷன் இதெல்லாம் வந்து மாறிடும். இன் இந்தியா த ரூரல் அர்பன் மைக்ரேஷன் ஹேஸ் ரிசல்டட் இன் அ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். நிறைய பேர் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் ரூரல் ஏரியாவோட கம்பேர் பண்ணும்போது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன். த அர்பன் பாப்புலேஷன் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 17.29% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் இன் 1951. ஸோ 1951 பார்த்தீங்கன்னா 17% பக்கம் தான் அர்பன் பாப்புலேஷன் இருந்திருக்கு. அதே வந்து 2011 பார்த்துட்டிங்கன்னா 31% அர்பன் பாப்புலேஷன் இருந்திருக்கு. There has been a significant increase in the number of million plus cities. ஸோ million plus cities-னால் வந்து ஒரு சிட்டியில் வந்து 1 மில்லியனுக்கு மேலே மக்கள் இருக்கிறது. ஃப்ரம் பார்த்திங்கன்னா 35 to 53 cities இந்த மாதிரி 1 மில்லியனுக்கு மேலே பாப்புலேஷன் இருக்குது. ஜஸ்ட் 1 டெக்கேடில் 2001 to 2011 மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மில்லியன் சிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து 35லேருந்து 53க்கு வந்து மாறி இருக்கு. அடுத்து ஏஜ் காம்போசிஷன் பாருங்கள். The age composition of a population refers to the number of the people in different age groups ன்னு சொல்கிறாங்க. So it is one of the most basic characteristics of the population. To an important degree, a person's age influences what he needs. இப்போ ஒரு இடத்துல வந்து அதிகமான யங் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்து தேவைப்படும்னு தெரியும். ஸோ அதுக்கு தேவையான மார்க்கெட்ஸ்லாம் அவங்கள சுற்றி இருக்கும். இப்போ ஸ்கூல் இருக்குன்னா ஸ்கூல்கிட்ட வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ், சாப்பிட்ற கடைகள் இந்த மாதிரி நிறையா இருக்கும், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான தேவையை பொறுத்து தான் வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இதை மெஷர் பண்ணுறது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டு அன் இம்பார்ட்டன்ட் டிகிரி a person's age influence what he/she needs, buys, does and his/her capacity to perform. Consequently, the number and percentage of population found within the children இருப்பாங்க, working age population இருப்பாங்க, age group இருப்பாங்க, are notable determinants and populations social and economic structure. ஸோ இப்படி வந்து எடுத்திங்கன்னா சோஷியல் ஸ்ட்ரக்சர்னு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்னு ரெண்டாக பிரிக்கலாம் நம்ம பாப்புலேஷனை. The population of a nation is generally grouped into 3 broad categories சொல்லியிருக்காங்க. ஸோ children அப்படிங்கிறது 15 வயசு கீழே இருக்காங்க. ஸோ they are economically unproductive. ஸோ economically unproductiveனா இவங்களை இந்த ஏஜ் படிக்கிற ஏஜ், ஸோ எதுவும் வேலைக்கெலாம் போக மாட்டாங்க. and need to be provided with food, clothing, education, medical care எல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இவங்க வந்து டிபெண்டன்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனாக 15 to 59. ஸோ இப்போ வந்து இந்தியா டெமோகிராஃபிக் டிவிடெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்கும் இப்போ இந்தியாவில். ஸோ தேர் எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ் அண்ட் பயாலஜிக்கலி ரீப்ரொடக்டிவ். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஏஜ்லேயும் இருப்பாங்க. தே கம்ப்ரைஸ் அ ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து ஏஜ்ட் அபவ் 59 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க ஏஜ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தே கேன் பி எக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ் தோ தே மே ஹேவ் ரிட்டையர்ட். ஸோ சில பேர் வந்து ரிட்டையர் ஆனாலும் வந்து எக்கனாமிக்கலாக ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. தே மே பி ஒர்க்கிங் வாலண்டரி பட் தே ஆர் நாட் அவைலபிள் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ ரெக்ரூட்மெண்ட். ஸோ இவங்களை ரெக்ரூட் பண்ணி யாரும் எடுக்க மாட்டாங்க 59 வயசுக்கு மேலே. த பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஏஜ் அஃபெக்ட் த டிபெண்டன்சி ரேஷியோ. ஸோ நான் சொன்னேன் இல்லையா இவங்கெல்லாம் டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டிபெண்டன்சி ரேஷியோ வந்து அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் தீஸ் குரூப்ஸ் ஆர் நாட் ப்ரொடியூசர்ஸ். இவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் கிடையாது பட் dependers. The proportion of these three groups in India's population is already presented அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து செக்ஸ் ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். ஸோ 1000 மேல்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோஷியல் இண்டிகேட்டர். நம்மளோட சொசைட்டியில் எவ்வளோ மேல்ஸ் ஃபீமேல்ஸ் அந்த ஈக்குவாலிட்டி அதை பற்றி மெஷர் பண்ணுறது தான் சோஷியல் இண்டிகேட்டர் டு மெஷர் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிட்வீன் த மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் in a society at a given time. And the sex ratio in a country has always been unfavorable to females ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிக நம்பர் ஆஃப் மேல்ஸ் தான் இருப்பாங்க ஃபீமேல்ஸை விட. அண்ட் பார்த்தீங்கன்னா கேரளா தான் வந்து இதை சர்பாஸ் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள். கேரளா ஹாஸ் அ செக்ஸ் ரேஷியோ ஆஃப் 1084 ஃபீமேல்ஸ் இருக்காங்க 1000 மேல்ஸ்க்கு. ஸோ புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 1038 ஃபீமேல்ஸ் இருப்பாங்க 1000 மேல்ஸ்க்கு. வைல் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 866 ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க 1000 மேல்ஸ்க்கு. அண்ட் ஹரியானா ஜஸ்ட் 877 தான். ஸோ இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து கேரளா, அதுக்கப்புறம் வந்து புதுச்சேரி. அண்ட் ஸோ லிட்ரஸி ரேட்ஸ் பார்த்துக்கோங்க. லிட்ரஸி ரேட்ஸும் கேரளா தான் வரும். ஸோ லிட்ரஸி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி ஒன்லி அன் இன்ஃபார்ம்ட் அண்ட் எஜுகேட்டட் சிட்டிசன் கேன் மேக் இன்டெலிஜென்ஸ் சாய்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அண்டர்டேக் R&D பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்ஸில். லோ லெவல் ஆஃப் லிட்ரஸி ஆர் அ சீரியஸ் ஆப்ஸ்டக்கல்னு சொல்கிறாங்க நம்மளோட எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு. ஸோ அக்கார்டிங் டு சென்சஸ் 2011 பார்த்துக்கிட்டிங்கன்னா அ பர்சன் ஏஜ் 7, இப்போ 7 வயசு அந்த பர்சனுக்கு இருக்குது அப்படின்னா அண்ட் அபவ் அதுக்கு மேலே இருக்கான் அப்படின்னா who can read and write with understanding in any language is treated as a literate. ஸோ 7 வயசுக்கு மேலே ரீட் பண்ணவோ இல்லை ரைட் பண்ணவோ முடிஞ்சதுன்னா அவங்கள லிட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ டிகிரி வாங்கியிருக்கவங்க தான் லிட்ரேட் அப்படின்னு கிடையாது. ஸோ தேர் ஹேஸ் பீன் அ ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த லிட்ரஸி லெவல் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. த லிட்ரஸி ரேட் இந்த கண்ட்ரி 2011 படி பார்த்தீங்கன்னா 73% இருந்திருக்கு. 80.9% வந்து மேல்ஸ் லிட்ரேட்டாக இருந்திருக்காங்க. 64% வந்து ஃபீமேல்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து லிட்ரஸிலையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது. த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் தட் இஸ் எக்கனாமிக்கலி ஆக்டிவ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக்கலாக யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாப்புலேஷன் அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன் இஸ் ரெஃபர் டு அஸ் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ யார் யார் என்ன வேலை செய்கிறாங்க, எது இன்ஃபார்மலில் வராங்களா ஃபார்மலில் வராங்களா. ஸோ இதை வச்சு கவர்மெண்ட் நிறைய பாலிசிஸ் மேக் பண்ணலாம். அண்ட் எனாமஸ் வெரைட்டி ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எனி கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரியில் நிறைய ஆக்குபேஷன்ஸ் இருக்குது. ஆக்குபேஷன்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாஸிஃபைட் அஸ் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரைமரினா அக்ரிகல்ச்சர், செகண்டரினா இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறது, டெர்ஷரினா சர்வீஸ் செக்டர். ஸோ இந்தியா வந்து சர்வீஸ் செக்டரில் தான் டாப்பில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங், குவாரிங்லாம் பண்ணுறது. செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம். டெர்ஷரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், டீச்சிங், காமர்ஸ், எஜுகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் அதர் சர்வீசஸ்லாம் வந்து வரும். ஸோ த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த பீப்புள் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுதான் வந்து இந்த வருஷம் UPSC கொஸ்டின். ஸோ நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். The proportion of people working in different activities varies in developed and developing countries. ஸோ ஒரு டெவலப்ட் கண்ட்ரியும் டெவலப்பிங் கண்ட்ரியும் எடுத்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். டெவலப்ட் நேஷன்ஸ் ஹேவ் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் பீப்புள் இன் செகண்டரி. ஸோ டெவலப்ட் நேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரியில் அதிகமாக இருப்பாங்க அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இருப்பாங்க. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் அண்ட் அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதிலலாம் இருப்பாங்க. இன் இந்தியா பார்த்தீங்கன்னா அபவுட் 64% ஆஃப் த மக்கள் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் தான் என்கேஜ் ஆகிருக்காங்க. அதில் வந்து த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் டிபெண்ட் ஆன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். செகண்டரி வந்து 13 தான் அண்ட் டெர்ஷரியில் பார்த்திங்கன்னா 20% வந்து இருக்காங்க. அண்ட் there has been an occupational shift in favor of secondary and tertiary. ஸோ நிறைய பேர் வந்து occupational shift இப்போ அக்ரிகல்ச்சர்லேருந்து செகண்டரி அண்ட் டெர்ஷரிக்கு மாறிட்டு வராங்க பிகாஸ் ஆஃப் த க்ரோயிங் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஹெல்த் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் பாப்புலேஷன் காம்போசிஷன் விச் அஃபெக்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ ஹெல்த்னாலனா இந்த நேஷனும் டெவலப் ஆகாது அப்படிங்கிறத விஷயம். சஸ்டெயின்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஹவ் ரெஜிஸ்டர்ட் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் த ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இந்தியன் பாப்புலேஷனோட ஹெல்த் கண்டிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டெத் ரேட்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. எவ்வளோனா 25% per 1000 பாப்புலேஷன் இன் 1951 to 7.2 per 1000 in 2011. ஸோ
1000 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 25 பேர் வந்து இறந்து போகிற மாதிரி இருந்தது 1951. அதே 1000 பேர் எடுத்துட்டிங்கன்னா 7 பேர் தான் வந்து இறந்து போகிற மாதிரி இருக்குது 2011 சென்சஸ் படி. அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் பர்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 36.7%, 7 இயர் in 1951 அண்ட் இப்போ வந்து 67.9. ஸோ இது சிக்னிஃபிகண்ட்டாக 2012 எடுத்திருக்காங்க இந்த டேட்டா. ஸோ இது வந்து இவ்வளோ பேர் வந்து உயிர் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். And the substantial improvement is the result of many factors including improvement in the public health increase ஆயிருக்கு, prevention of infectious disease வந்து vaccines நல்லா create பண்ணியிருக்காங்க, application of modern medical practices, diagnose நிறைய புது டிசீஸ்லாம் diagnose பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டும் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், despite considerable achievements the health situation is a matter of major concern. இந்தியாவில் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கன்சர்ன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the per capita calorie consumption is much below the recommended levels. ஸோ இது வந்து நம்ம டெய்லியும் ஹிந்து அனாலிசிஸில் பார்த்தோம், எவ்வளோ கேலரிஸ் வந்து ஒருத்தர் ரூரல் ஏரியாவில் எடுக்கணும், ஒருத்தர் அர்பன் ஏரியாவில் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம நியூஸ் அனாலிசிஸில் மட்டும் இல்லை, எக்கனாமிக் சங்கர் கணேஷ்லேயும் வந்து கொடுத்துருந்தான். ஸோ எப்படி வந்து டெண்டுல்கர் கமிட்டி வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரகுராம் ராஜன் கமிட்டி வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு இப்போ நீங்கள் படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பாயிண்ட்ஸ் படிச்சிங்க, சங்கர் கணேஷ் புக்கில் என்ன பாயிண்ட்ஸ் படிச்சிங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கிட்டத்தட்ட 2000க்கு மேலே கேலரிஸ் தான் வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஒரு வருஷத்துக்கு கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் பேசிக் பார்த்திங்கன்னா பேசிக் சானிடேஷன் அம்யூனிட்டிஸ்லாம் வந்து ஆர் அவைலபிள் டு ஒன்லி 1/3. ஸோ 1/3 ஆஃப் த ரூரல் பாப்புலேஷனில் வந்து 3 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவனுக்கு தான் வந்து இந்த மாதிரி நல்ல சானிடேஷனும் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டரும் கிடைக்குது. தீஸ் ப்ராப்ளம்ஸ் நீட் டு பி டேக்கிள்டுன்னு சொல்கிறாங்க த்ரூ அண்ட் அப்ராப்ரியேட் பாப்புலேஷன் பாலிசி. ஸோ பாப்புலேஷன் பாலிசி வச்சு இதெல்லாம் மாற்றணும்னு சொல்கிறாங்க. அடோலசன்ஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, the most significant feature of the Indian population is the size of its adolescent population. It constitutes 1/5 of the total population. ஸோ 5 பேரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேர் வந்து அடோலசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அடோலசன்ஸ் ஆர் ஜென்ரலி குரூப் அட் த ஏஜ் குரூப் ஆஃப் 10 வயசுலேருந்து 19 இயர்ஸ் வந்து இருக்கிறது தான் வந்து அடோலசென்ட் ஏஜ் குரூப்னு சொல்லுவாங்க. அண்ட் தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இவங்க தான். ஸோ நியூட்ரிஷன் இவங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கணும். நியூட்ரிஷன் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அடோலசன்ஸ் ஆர் ஹையர் தேன் தோஸ் ஆஃப் த நார்மல் சைல்டு ஆர் அடல்ட். ஸோ இவங்களோட நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கணும். புவர் நியூட்ரிஷன் கேன் லீட் டு டெஃபிஷியன்சி, ஸ்டண்டட் க்ரோத். ஸோ அவங்க ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, ஸ்டண்டட் க்ரோத்தாக இருப்பாங்க, வயசுக்கேற்ற ஹைட் இருக்காது. பட் இன் இந்தியா த டயட் அவைலபிள் டு அடோலசன்ஸ் இஸ் inadequate in all nutrition. ஸோ என்ன நியூட்ரிஷன் கொடுத்தீங்கனாலும் இவங்களுக்கு inadequate-ஆக இருக்குது. A large number of adolescent girls suffer from anemia. ஸோ அயன் கண்டென்ட் பாடியில் கம்மியாக இருக்கும், அதான் அனீமியா. ஸோ இது இல்லாமல் வந்து இதுக்கு நிறைய கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நியூஸில் படிச்சுப்பீங்க. Their problems have so far not received adequate attention in the process of development. The adolescent girls have to be sensitized to the problems they confront. Awareness among them can be improved through the spread of literacy and education. So educated-ஆக இருந்தாங்கன்னா வந்து என்ன சாப்பிடணும், எவ்வளோ நியூட்ரிஷன் இன்டேக் பண்ணணும் தெரியணும். நேஷனல் பாப்புலேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகக்னைசிங் தட் த பிளானிங் ஆஃப் ஃபேமிலிஸ் வுட் இம்ப்ரூவ் இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். ஸோ ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 10 பேர் 15 பேர் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நியூட்ரிஷன் லெவலில் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். அப்போ 2 பேர் இருந்தால் அவனுக்கு வந்து எவ்வளோ நல்ல நியூட்ரிஷன் போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. அண்ட் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டட் அ காம்ப்ரிஹென்சிவ் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் வந்து 1952 கொண்டு வந்துட்டாங்க. த ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் has sought to promote responsible and planned parenthood. பிளான்டாக வந்து parenthood பண்ணணும். வாலண்டரி பேசிஸ் தான் இது கம்பல்சரிலாம் கிடையாது. த நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி வந்து 2000 கொண்டு வந்தாங்க. is a culmination of years of planned effort மூலமாக கொண்டு வந்து சொல்கிறாங்க. The National Population Policy 2000 provides a policy framework for imparting free and compulsory school education up to 14 years. ஸோ 14 வயசு வரைக்கும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ரெடியூசிங் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட். ஸோ குழந்தைங்க பிறந்து இறந்து போகிறத கம்மி பண்ணுறது. பிலோ 30%, 30 per 1000 லைவ் பர்த்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னா 30க்கு கீழே வந்து இருக்கணும் அந்த இறந்து போகிறது அப்படிங்கிறது. அச்சீவிங் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஆஃப் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் ஆல் வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஸோ வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ் மூலமா வந்து யூனிவர்சல் கவரேஜ் கொடுக்கணும், வேக்சின்ஸ் கொடுக்கணும் சில்ட்ரனுக்கு. ப்ரொமோட்டிங் டிலேட் மேரேஜ் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ இது நிறைய ஆர்டிகல்ஸில் படிச்சிருப்பீங்க. ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஃபார் கேர்ள்ஸ் வந்து டிலே பண்ணணும். அண்ட் மேக்கிங் ஃபேமிலி வெல்ஃபேர் அ பீப்பிள் சென்ட்ரிக் ப்ரோக்ராம். ஸோ பீப்பிள் சென்ட்ரிக் ப்ரோக்ராமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி. ஸோ இதான் நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசியில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி 2000 அண்ட் அடோலசன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபைட் அடோலசன்ஸ் as ஒன் ஆஃப் த மேஜர் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ இவங்களை 10 வயசுலேருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்களா, அவங்க மேஜர் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷனாக வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. தட் நீட் கிரேட்டர் அட்டென்ஷன். ஸோ பிசைட்ஸ் நியூட்ரிஷனல் ரிக்வயர்மெண்ட், த பாலிசி புட்ஸ் கிரேட்டர் எம்பசிஸ் ஆன் த அதர் இம்பார்ட்டன்ட் நீட்ஸ் ஆஃப் த அடோலசன்ஸ் இன்க்ளூடிங் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ். ஸோ அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை வந்து கம்மி பண்ணும். இட்
called for programs that aim towards encouraging delayed marriage. ஸோ delayed marriage எடுத்துகிட்டு போகணும் அண்ட் சைல்டு பேரிங் வந்து லேட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன் ஆஃப் அடோலசன்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் 14 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்தது இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் அபவுட் த ரிஸ்க்ஸ் ஆஃப் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பற்றி பேசுகிறது, மேக்கிங் கான்ட்ராசெப்டிவ் சர்வீசஸ் அக்சசிபிள் அண்ட் அஃபோர்டபுள் அண்ட் ப்ரொவைடிங் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறது, நியூட்ரிஷியல் சர்வீசஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, அங்கன்வாடிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அண்ட் ஸ்ட்ரென்தனிங் லீகல் மெஷர்ஸ் டு ப்ரிவென்ட் சைல்டு மேரேஜ் வந்து உங்களுக்கே தெரியும் இட்ஸ் க்ரைம் அப்படிங்கிற மாதிரி. பீப்புள் ஆர் த நேஷன்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் நம்மலாம் வெல் எஜுகேட்டட் ஹெல்த்தி பாப்புலேஷன் ப்ரொவைட்ஸ் அ பொட்டென்ஷியல் பவர். ஸோ இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியாக எஜுகேட்டடாக இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு இவங்க ஒரு பொட்டென்ஷியல் ஹியூமன் ரிசோர்ஸாக வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த லெசனில் சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் இது இல்லாமல் வந்து நான் டெய்லி வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நம்ம ஸ்டடி படியில். அண்ட் லெட் இட் ரீச் டு அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ நான் எந்த ப்ரொமோஷனும் பண்ணுறது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே ரிவீல் பண்ணுறேன். ஐம் நாட் டூயிங் எனி ப்ரொமோஷன் ஃபார் அ ஸ்டடி படி. ஸோ இது வந்து ரீச் ஆகிறப்போ தானாக ரீச் ஆகட்டும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து ரீச் ஆக வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆக்சசிபிளாக இல்லாமல் இருப்பாங்க. அண்ட் வந்து அவசரப்பட்டு வந்து நிறையா பெரிய பெரிய கிளாஸஸில் போய் 1 lakh 2 lakhன்னு கொடுத்து சேர்ந்துருவாங்க. பட் அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காஸ்க்காக தான் வந்து இப்போது இந்த கோர்ஸோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பக்கமாக கன்ஃபியூஸ் ஆகி எந்த புக் லிஸ்ட் ஏது புக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1 வருஷம் படித்தாலும் 2 வருஷம் படித்தாலும் கன்ஃபியூஷனே தான் இருக்கும். பட் அது பண்ணாதீங்க. அதை யோசிக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சிருங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏதாவது மென்டரிங் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட மென்டரிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ டெய்லி மென்டரிங் ப்ரோக்ராம் என்னென்ன புக்ஸ் முடிக்கணும், அந்த புக்ஸில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்குற மாதிரி, ஸோ இது எல்லாமே மென்டரிங் ப்ரோக்ராமில் வந்துடும். அதெல்லாம் மென்டரிங் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஹிந்து அனாலிசிஸ் வந்து தமிழில் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா அது. அண்ட் தமிழில் எடுக்கிற கோர்ஸ் வந்து டெய்லி ஹிந்து அனாலிசிஸ் வெறும் 100 rupees தான் பர் மந்த்துக்கு. ஸோ அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். அண்ட் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்செஷன்ஸ் இருக்குது. இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், உடனே பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் ஸோ கடைசியாக வந்து அன்அகாடமியோட இந்த லாஸ்ட் ப்ளஸ் கோர்சஸ் பற்றி பேசிடுறேன். ஸோ ப்ளஸ் கோர்ஸில் வந்து என்ன தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனை போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து 10% உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். என் பேரை யூஸ் பண்ணிங்கன்னா SHIFNAS நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இப்போ 7,000 இருக்குது, 6,300 உங்களுக்கு மாறிடும். அண்ட் இன் கேஸ் வந்து உங்களுக்கு முழுக்க பே பண்ண வேணாம் அப்படின்னா EMI ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மூலயமா வந்து யூ கேன் பே. ஸோ மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டு வச்சு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.